காலையில கட்டு போட வந்த ரிஷி சார நைட்டு வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டோம். அவ்வளோ சொல்லியும் மறுபடியும் வந்து கட்டு போட்டு விட்டுருக்காரே. ஷோ, இவரை நம்ம எப்படி சமாளிக்கிறது? ஒன்றும் புரியல. என்ன தம்பி இவ்வளவு லேட்டா வர? அது வந்து அம்மா கோயிலுக்கு போனேன்னு சொன்னாங்கல்ல, சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. ஐயோ, காலையில வெறும் வயித்துல மோரு வெந்தயமும் சாப்பிடணும்னு சித்ரம்மா சொன்னாங்களே. ஐயோ, டைம் ஆயிடுச்சே. அங்க பாருங்கண்ணே, பொம்பளை பாத்தியாரு. அம்மா துர்கா, என்ன எனக்கே போட்டியா? என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு நான் சிரிக்கிறீங்க? சிரிக்காம பின்ன? சரி, நேரமாச்சு. நான் சித்ரமாவுக்கு மோர் கொடுத்துட்டு வந்துடுறேன். துர்கா, அண்ணி, என்னாச்சு அண்ணி இவளுக்கு? மதுவோட சேர்ந்து இவளுக்கும் கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா? ஏய் துர்கா, நில்லு. அம்மா, இது வந்துடுறேன், ஒரு நிமிஷம். ஏய், கூப்பிட்டுட்டே இருக்க, எங்க போற? அது ஒண்ணு இல்லம்மா, சித்ரா தேவி அம்மா மோர் கேட்டாங்க, அத குடுக்க போறேன். ஓ, அப்ப நீ சீக்கிரம் போ, அப்புறம் அம்மா டென்ஷன் ஆயிட போறாங்க. போடி போ. இந்த கோலத்துல என் அம்மா உன்னை பார்த்துட்டு இன்னைக்கு உன்னை பேய் ஓட்ட போறாங்க. சரி, நீ போய் கப்ப வச்சுட்டு வா, வெளியில போயிட்டு வரலாம். ஆஹா, இன்னும் நீ உன் முகத்தை கண்ணாடியில பாக்கலையா? மாமா, உங்களை எப்படி தெறிக்க விடுறேன்னு பாருங்க. துர்கா, இங்க பா. பாவா, உனக்கு இன்னைக்கு இருக்கு. என்ன ரிஷி சார்? மாமாவுக்கு சூடா 4 காஃபி ஸ்ட்ராங்கா. மாப்ள, நான் எப்ப மாப்ள கேட்டேன்? மாமா, இப்பதானே கேட்டீங்க, மறந்துட்டீங்க, போங்க. எனக்கு வேண்டாமா. ஐயனாரே, ஐயனாரே, அம்மா, கால் புடிச்சு. ஐயோ, சுடுதே, சுடுதே, சுடுதே. அம்மா, சுடுதே, சுடுதே. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க துர்காவை பார். மாமா, எங்க போறீங்க? அண்ணா ஏன் இப்படி என்ன பார்த்து பயந்து ஓடுறாரு? மீசக்கார நண்பா, உனக்கு ரோஷம் அதிகண்டா. மீசக்கார நண்பா, உனக்கு ரோஷம் அதிகண்டா. அதை விட பாசம் அதிகண்டா. எதுக்கு இப்போ நீங்க இந்த பாட்டு பாடுறீங்க? துர்கா, ஆ? சித்ராமாக்கு நான் மோர் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ எதுவும் எடுத்துட்டு போய் கொடுத்துறாத. இவ வேற எப்ப பார்த்தாலும் துர்காக்கு என்னாச்சு, துர்காக்கு என்னாச்சு, என் துர்காக்கு என்னாச்சுன்னு கால் மேல கால் போட்டுட்டே இருக்கா. இங்க பாரு, நீ தெரியாம கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிருக்கேன். ஓகேவா? நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க, புரியுதா? துர்கா, எப்படி காயமாச்சு? ஏன் மது இப்ப சிரிக்கிறீங்க? பிசக்கார நண்பா, உனக்கு ரோஷம் அதிகண்டா. உனக்கு ரோஷம் அதிகண்டா, அதை விட பாசம் அதிகண்டா. துர்கா, மொபைல் கார்னர்ல தெரியுற முகத்தை பாரு. இங்க இங்க வாக சூடு சினகா உண்ணாவு. ரிஷி, பாவம் துர்கா, உன் குறும்புக்கு அளவே இல்லையா? பின்ன நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு போன் பண்ணி அவளை பத்தியே விசாரிச்சுட்டு இருக்க. அதுக்காக தான் அப்படி பண்ண. ஓகே, அவ கண்ணாடி பார்த்து திரும்பி வரதுக்குள்ள நான் எஸ்கேப் ஆயிடுறேன்.
பாய். ஏய் ஏன் ரிஷி சார் இப்படி பண்றாரு? அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நமக்கு கை அடிபட்டது தெரிஞ்சு மதுமா அவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அப்புறம்னா வண்டியில பூஜை சாமான்லாம் இருக்கு. நீங்க உள்ள போங்க ஆண்டி, நான் எடுத்து வரேன். சரி போலாம். அனி அனி அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சரி வா. நானும் வரேன் இருங்க. ம். ஏய் நீ வா. ம். ஒரு செல்ஃபி கூட நான் லாய்க்கலையாடா. ஐயோ அண்ணே இன்னும் ஒன்னே ஒண்ணு. அம்மா இதெல்லாம் இறக்குமா? அண்ணி அப்படி எடுக்காதீங்க அண்ணி, அண்ணன் தெரியுது. ஆனா கையில அடிபட்டிருக்க, கொஞ்சம் உதவி பண்றீங்களா? அப்படியாம்மா? சரி நானே இறக்கிறேன். குட். ஓகேவா? ம். அண்ணி உங்க கால் அவ கால் மேல பட்டதுக்கே துர்கா கையில ரத்த காயம் வந்துருச்சு. உங்க கை மட்டும் துர்கா மேல பட்டிருந்தா பயங்கர டேமேஜ் ஆயிருக்கும் பேபிமா. நக்கலா? உன்ன துர்காவுக்கு டேமேஜ் ஆயிருக்கும்னு சொன்னதுக்கு என்னையமா டேமேஜ் பண்ற? பேபிமா இங்க இருந்து போற வரைக்கும் என்ன கொஞ்சம் அடிக்காம பத்திரமா கூட்டிட்டு போமா. அது நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. அப்பவும் அடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டா. எல்லாம் நான் தாலி கட்டின நேரம். அண்ணி துர்காக்கு இந்த தண்டனை எல்லாம் பத்தாது. கோயில்ல இருந்து போறதுக்குள்ள போதும் போதுங்கிற அளவுக்கு அவளுக்கு சேர்த்து கொடுத்துடலாம். கோயில்ல துர்காவுக்கு என்னமா டார்ச்சர் கொடுக்க முடியும்? என்ன பண்றன்னு மட்டும் பார். என்ன பண்ண போறாளோ பாவம். பாலாஜி எங்க போற? பாத்திரம்லாம் வந்துருச்சான்னு பார்க்க போறேன். மாமா மாப்ள இங்க வாங்க மாமா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்துடுறேன் இதோ வரேன். மாப்ள மாப்ள உன் அக்கா கூட என்ன இவ்வளவு பாசமா என்ன கூப்பிட்டதில்ல பண்ணல மாப்ள. மாமா? உன் தலையெடுத்து இப்படி. மாமா நீங்க ரொம்ப பலசாலியாமே. ஆமா மாப்ள, கிருஷ்ணர் மாதிரி சுண்டு வரல் நீங்க நீங்க- மலைய தூக்குவோம் மாப்ள. சுண்டு வரல மலைய நான் சொல்ல. பெரிய பலசாலி. துர்கா லைட்ட தள்ளு. ஆ? மோ ஆ.
இந்தாங்க மாமா. பாத்து மெதுவா அப்படிதான் பாத்து மாமா பாத்து. ஓகேவா? ஓகே மாமா ஸ்டடி. அந்த கேன் எடுத்து வேற ஏதாவது வேணுமா? மாமா ஸ்ட்ராங். நீங்க போங்க மாமா. இந்த மூட்டை மட்டும் கொடுத்துறேன். இந்த மூட்டை மட்டும் எடுத்துட்டு உங்களால முடியும் மாமா, கண்டிப்பா முடியும் மாமா. நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங். அந்த மூட்டை எடுத்துக்கா. மாப்ள உனக்கு மனசாட்சி இல்லையா மாப்ள? மாமா முடியும் மாமா உங்களால. அவசரப்படாத மாப்ள, இரு மாப்ள. ஐயா பெரியவரே, இந்த பக்கம் எங்க மாமா வந்தாரு பாத்தீங்களா? ஐயா பெரியவரே உன்னதான். எங்க மாமா வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள காணுமே. மாப்ள அது நான் தான் மாமா. நீங்க தானே மாமா? அச்சச்சோ மாமா வாங்க மாமா. மாமா வாங்க மாமா. மாமா நீங்க எவ்வளவு பெரிய மனசாலி. நீங்களே சாலி விளையாடலாமா? ஏந்திரீங்க மாமா, ஏந்திரீங்க. எழுந்து நில்லுங்க மாமா. முடியல மாப்ள. முடியும் மாமா, உங்களால முடியும் மாமா. அப்படியே இருக்க. இந்த மூட்டையை மட்டும் தூக்கி கொடுக்குறேன். எப்படி இருக்கு பாக்கலாம்? சும்மா பேச்சுக்கு சொன்னதுக்கு உடனே டெஸ்ட் பண்றது. பரவாயில்ல காட்டு. என்ன ரொம்ப பண்ற? பாவங்க அவரு எல்லாத்தையும் அவர் ஒரு ஆளா எடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் ஒரு வெயிட்டா ஒரு தூக்கிட்டாரு நீ பாவம்னு சொல்ற. நல்லா எவ்வளவு வெயிட் தூக்குவேன் தெரியுமா? நீங்க தூக்கி பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. நாங்கெல்லாம் எதை செஞ்சாலும் அசத்திடுவோம். நான்லாம் 500 கிலோ வெயிட்ட கொடுத்தாலே அசால்ட்டா தூக்குவேன். பாக்குறியா? அப்போ தூக்கிட்டு வாங்க பாப்போம். தேவையில்லாம வாயை விட்டு மாட்டிக்கிட்டோமோ? தூக்கிதான் பாப்போம். முடியலடா சாமி. மாமா என்ன பாதி தான் வந்திருக்கு. மாமா எடுத்துட்டாரு. பாத்து மாமா, வேட்டியா வந்துற போது. டேய் வாயில பாயில் டைல ஊத்த நல்ல வார்த்தை பேச கத்துக்கடா. அக்கா அடிச்சே சாவடிக்கிறா, தம்பி அரவணைச்சே நோகடிக்கிறா, மொத்த குடும்பமும் வச்சு செய்யறாங்கடா. டேய் எரும கடை மாதிரி நிக்கிற வெயிட்டா இருக்கடா, இறக்குடா. ஓகே 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 கூல் இறக்குடா மாமா. டேய் வெட்டியா தானே நின்னுட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் மூட்டை இருக்கு, வா எடுக்கலாம். சும்மா இரு மாமா, போன் வந்திருக்கு. டேய் ஹலோ, போனாடா முக்கியம். இப்ப வந்துடுறேன். அங்கே இருங்க. டேய் வந்துடுறேன். நில்லுடா. வராத போன்ல பேசி நம்மள மாதிரியே ஏமாத்துறானே. நம்ம டெக்னிக்க நம்ம கிட்டயே யூஸ் பண்றான். நம்ம மாப்பிள்ள நம்ம கிட்ட பாசம் காட்டியே நம்மள மோசம் பண்றானே. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அது எப்படி கொடுங்க. இந்தாங்க சாமி கொடுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு. இன்னொரு 5 லிட்டர் பால் தேவைப்படுது. பாம்பு புத்துக்கு ஊத்தணும். சரிங்க ஐயா. மத்ததெல்லாம் சரியா இருக்கு. நான் உள்ள போய் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் முடிக்கிறதுக்குள்ள நீங்க போய் சமையல் வேலையை முடிங்க. ஓகே. நீங்க முடிச்சிட்டு கூப்பிடுங்க. சரியா? பாலாஜி மேடம், 5 லிட்டர் பால் ரெடி பண்ணிடு. ஓகே மேடம். சமையல் பண்றதுக்கு ஆளுங்க வந்தாச்சா? என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? ஆளுங்க வந்தாச்சா இல்லையா? ஏற்கனவே பேசி வச்சிருந்த ஆளுங்களாம் வராம சொதப்பிட்டாங்க மேடம். அதான் வேற ஆளுங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு எந்த வேலையையும் முழுசா பண்ண முடியாது. மத்தியானம் அன்னதானம் பண்ணியே ஆகணும். இப்ப என்ன பண்றது சித்ரா? டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி, அதான் துர்கா இருக்கால, அவ அன்னதானத்துக்கு சூப்பரா ரெடி பண்ணுவா. அவளுக்கு தான் கையில அடிபட்டிருக்குல்ல, அவளால எப்படி சமைக்க முடியும்? அக்கா ஏன் இப்படி பண்றாங்க? வீட்ல 10 பேருக்கு சமைக்கிறவ இங்க கொண்டு வந்து 100 பேருக்கு சமைக்க சொன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அப்புறனா
நீங்க சந்தேகமே படாதீங்க ஆண்டி. துர்கா சூப்பராவே சமைப்பா. அதுக்கு நான் கேரண்டி. ஏய் சமைச்சிருவல்ல? அப்பர்ணா, நீ சொல்றதுக்காக தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு இவன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஏய் போய் ரெடி பண்ணு. கையில காயத்தை வச்சுக்கிட்டு துர்காவெல்லாம் எப்படி சமைக்க முடியும்? எங்க அக்காக்கு தான் அறிவில்ல. துர்கா, நீயாவது வாயை திறந்து சொல்லலாம்ல. நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணுமே. அடுப்பு எரியுதோ இல்லையோ, துர்கா கை எப்படி எரியுதுன்னு மட்டும் பாரு. ஆஹா, சிக்கிட்டான். இவன் தான் நமக்கு சிறந்த அடிமை. பாஸ், என்ன இங்க நிக்கிறீங்க? வாங்க அப்படி ஜாலியா கோயிலை சுத்திட்டு வரலாம். ஆமா, நம்ம அப்படியே பெரிய ஃபாரின் டூர் வந்திருக்கோம். அப்படியே சுத்தி பாக்குறதுக்கு. போடா போய் அந்த சமைக்கிற ஏரியா பக்கம் நம்ம குடும்பத்துல இருந்து யாரும் வராம பாத்துக்கோ. அவங்க வராம பாத்துக்கிறது தான் உன்னோட வேலை. பாஸ், இதெல்லாம் ஒரு பொழப்பு. உங்க பிளான் பச்சையா வெளில தெரியுது. பச்சையோ ப்ளூவோ எந்த கலர்ல வேணா தெரியட்டும். ஆனா நான் சொன்னதை மட்டும் போய் செய். உன் உடம்புல இருந்து சிவப்பு கலர்ல பிளட் வரும். எல்லாருக்கும் சிவப்பு கலர்ல தான் பாஸ் ரத்தம் வரும். ஓ, நீ பாசிய கலைகிற அளவு வந்துட்டியா? இந்த மாசம் சம்பளம். ஐயோ பாஸ், ப்ளீஸ், நீங்க அடிச்சா எந்த கலர்ல வேணா ரத்தம் வரும் பாஸ். நான் பாத்துக்கிறேன் பாஸ். இங்க யாரையும் வராம பாத்து. ஓகே. எஸ் பாஸ். நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. இல்லைங்க. என்ன மேடம் மேடம் எங்க போறீங்க? சமையல் ரெடி ஆக்ஷன் பாக்க. ஐயோ, சமையல் பக்கம் போகாதீங்க. அடிக்கிற வெயில அவிஞ்சு போயிடுவீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா மேடம் அப்படியே என்ன. ஆண்டி நீங்க போங்க, நான் போய் பாத்துட்டு. ஐயோ அக்கா, நீங்க வேறக்கா. உங்க ரேஞ்சுக்குலாம் நீங்க அங்க வரலாமாக்கா? ஆமா, நீங்க சொல்ல சொன்ன பாலாஜி. ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ, ஆக வேண்டியது என்னன்னு பாரு. ஆமாங்க. மாமா வேணாம். டேய் நான் சொல்றத கேளுடா. உங்க ரேஞ்சுக்குலாம் அங்க வரலாமா? நீங்க மல்லு வெட்டி மைனர். எங்க மேடம் எங்க இருக்காங்க? உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. போங்க, பார்த்தா அப்புறம் என்னைய திட்டுவாங்க. கூட்டு போங்க மாமா. வாங்க வாங்க வாங்க. ஓகே மேடம், நான் அங்க இருக்கேன். சரி. ஆமா, உன் மருமக போட்டோ காட்டு. போட்டோ எதுக்கு? வீடியோ கால் பண்ணி நேர்லயே பேசிடலாம். ஹாய் ஆண்டி. ஹாய் மது. கோயிலுக்கு போயிருக்கீங்க போல? ஆமா மது, இது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், பேரு ஷியாமளா. ஹாய் ஆண்டி. டெல்லில இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்களோட வேண்டுதலை நிறைவேற்ற இப்ப கோயிலுக்கு வந்திருக்கோம். ஹாய் சித்ரா தேவி மருமகளே. துர்கா, உனக்கு தான் கையில அடிபட்டு இருக்குல்ல, அப்படியே நீ இந்த வேலை எல்லாம் செய்யற? எழுந்துரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரிஷி சார். கை பயங்கரமா எரியுது. சமையல் முடிச்சு அன்னதானத்துக்கு ரெடி பண்ற வரைக்கும் அதான் நீதான் என்ன காப்பாத்தணும். துர்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சாமியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதான் நான் இருக்கேன்ல, நான் பண்றேன், நீ தள்ளி உட்காரு. ஐயோ வேண்டாம் ரிஷி சார், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் லாக் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு கீழே கொட்டுது. பாலாஜி காவலுக்காக வச்சுட்டு வந்திருக்கேன். சார் சார் என்ன பண்றீங்க? எல்லாமே கீழே விழுந்துகிட்டு இருக்கு. அரைக்கிறமா? ஓ, நீங்க அரைக்கிறன்ற பேர்ல எல்லாத்தையும் கீழே கொட்டுறீங்க.
சார் நான் சொல்றது கேளுங்க சார், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க எந்திரிங்க, நான் அரைச்சுக்கிறேன். எந்திரிங்க. உன்னாலதான் அரைக்க முடியலல்ல, அதான் நான் பண்றேன். அதுக்கு போய் நீ ஆல்ட்டிக்கிற. சூப்பர் ஐடியா ஒண்ணு, அப்படி பண்ணுவோமா? உலக வரலாற்றிலேயே யாரும் இது வரைக்கும் பண்ணாத ஒண்ணு. அது என்னன்னா